No matter what they do, get the man with the plan right here. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாஸ்டர் ப்ளே கேமிங் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மானிட்டேஷன் சேனல் வச்சுருந்தோம், அது வந்து சேல் பண்ணிட்டோம். நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன் கைஸ். பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் சேல்ஸ் எல்லாமே அதில் பண்ணிகிட்ருக்கோம், பக்காவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த லாம்போகினி வந்துருக்கு பார்த்தீங்களா புதுசாக. ஸோ அந்த ஸ்பின் தான் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 40,000 யூசி கைஸ். யூசி வாங்குறதும் பிடிக்காது, ஸ்பின் பண்ணுறதும் எனக்கு பிடிக்காது. பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஓன் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட்டில் ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளோ டோக்கன் கிடைச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த லாம்போகினி ஸ்கின்ல என்னென்ன கிடைச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணோன்னா எனக்கு டெலகிராமில் வந்து என் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா டெலகிராமில் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் ஃபுல் HD குவாலிட்டியில். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிஎம்ஐ பற்றின எல்லா கண்டென்ட்ஸ், பிஜிஎம்ஐ பற்றின டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பிஜிஎம்ஐ மட்டும் இல்லாமல் எல்லா கேமிங் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வந்தாலும் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, அப்படியே பார்த்துடலாம். ஸ்பின்ன ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்ஃபிட்லாம் எடுத்துடணும். நம்ம ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு தரமாட்டானுங்க. இவங்க நார்மலாகவே மொக்கா கொண்டுக்கே தரமாட்டானுங்க. இதுவும் ஆக்சுவலாக மொக்கா கொண்டு தான் பெருசாக எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் தான் இருக்குது, சூப்பர் கார் கூட எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம், நம்ம விக்டர் மாமாவை எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் என்ன லக்குன்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த லவ்வர்ஸ் பிளெஸிங்னு ஒன்று இருந்துச்சுங்க, அதை இதை செஞ்சு இந்த பிஜிஎம்ல அதை மட்டும் ஓப்பன் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட 200 ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு மயிரும் கொடுக்கல. அதில் அந்த 400 ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம் கைஸ். ஆல்ரெடி நான் ஒரு 3வது லெவலில் இருக்கேன். ஸோ 3லேருந்து பண்ணியிருக்கோம், எதுவும் கிடைக்கல. 500 யூசி தான். ஆமாம், 500 யூசி பரவாயில்லைங்க, போயிடுச்சு. 4th லெவல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து 1000 யூசி பக்குன்னு இருக்குது. ஸோ ஃபெயில் ஆகிட்டுருக்கு. ஐயோ, 1000 யூசி போச்சு. 1000 போச்சுங்க. 3வது பார்க்கலாம் கைஸ். பரவாயில்லைங்க, 3வது வின் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2500 யூசி போடணும். 5th லெவலில் இருக்குது, ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd டைம். ஓகே, இப்போ 6th போகணும். ஓகே, வேறு லெவலுங்க. 6th போயிடுச்சு. இப்போ வந்து 5800ங்க. ஸோ நம்மக்கிட்ட யூசி இல்லை, யூசி வந்து பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 23,000 யூசி இருக்குது. ஸோ 5வது லெவலில் இருக்கும். ஆல்ரெடி எவ்வளோங்க, ஒரு 12 இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ 2 பேக். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் தான் இருந்துச்சு. இப்போ 2 பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரிவார்ட்ஸ்லாம். ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்ல, அந்த இந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா யூசிலாம் பர்ச்சேஸ் பண்ணால் அது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 பேக்கு. ஸோ கால்குலேட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலையாவது ஏதாவது கொடுங்கடாடி. ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ வந்து இல்லாமல் இப்போ ரெக்கார்டாக இருக்குது கைஸ். இந்த அதாவது இன்கேம் ஆடியோ சவுண்டு இல்லை. ஸோ பார்க்கலாம், அடுத்த இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ லெவல் 4, 5, 6, 7 போட்டிருக்கானுங்க. 23,000 யூசி இருக்குது கைஸ். நம்ம வந்து 6th லெவலில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 6th இருக்கும். 7th போனால் ஒரு டோக்கன் கிடச்சிரும், பார்க்கலாம். ஸோ ஐயோ, வேறு லெவலுங்க. நேராக 8 கொண்டு போயிடுச்சு. ஸோ 2 டோக்கன் கிடச்சிச்சு. செம லக்கு. இவ்வளோ 12,000 யூசி ஸ்பெண்ட் பண்ணோமா கைஸ். 12,000, இது ஒரு 5, கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 யூசிலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 18 கூட இல்லை, 16 17லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் கிடச்சிச்சு. ஒரு வேறு லெவல். பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 18,000 யூசி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டோக்கனாவது கிடைக்க சான்ஸ் இருக்குது. பாசிபிளி 2 டோக்கன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் சில பேருக்கு லக்கே இல்லாமல் இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டோக்கனுங்கிறது ஓகே தான். பாருங்கள், ஃபஸ்ட் லெவலில் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம ஒரு 2 யூசி வந்து பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். 8 8 16. ஸோ ஆல்ரெடி ஒரு எப்படி சொல்கிறதுக்கு 20,000. சரி, ஓகே, லாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ யூசின்னு நம்ம லாஸ்ட்டாக சொல்லிடலாம். போயிட்டுருக்கு, ஒவ்வொரு லெவலாக ஏறுது. பரவாயில்ல, கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. பட் அந்த 5 6 4 5 6லாம் வரும்போது தான் கொஞ்சம் 500 யூசி ஃபெயில் படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. பூஸ்ட்டு இந்த 5 6 7 தாங்க கடுப்பாக இருக்குது. 5 6 தான் நமக்கு வந்து வெறி ஆகுது. அப்படியே ஃபெயிலு 1000 போடு. பாடா 5th லெவல் போயிடுச்சு. 6th லெவல் ஃபெயில் போயிடு. அந்த ரிடீம் கோட்ஸ், அந்த லக்கி ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிட்ருக்கு கைஸ். மோஸ்ட்டாக எனக்கு எல்லா ரிவார்ட்ஸும் கிடச்சிருச்சு. நான் மொத்தமாக எடுத்துட்டேன். ஸோ அந்த காயின்லாம் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1500 இருந்தால் ஒரு கூப்பன் வாங்கிக்கலாம். வேறு லெவல் 6th லெவல் போயிடுச்சு கைஸ். 5800 யூசி பண்ணோம். ஸோ இதுதான் திக்குன்னு இருக்குது கைஸ். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூசி இல்லை, போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம் டப்புன்னு. ஓகே மக்களே, ரீசார்ஜ் பண்ணியாச்சு. 2 பேக்காக நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக 12,000 ஆரம்பித்தோம் ஓப்பனிங்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன 6th லெவலில் இருக்குது. 7th போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தாங்க ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து 8th லெவல் போயிடுச்சு. இப்போ போகவே மாட்டேங்குது பாருங்கள்.
கஷ்டப்பட்டு 7th லெவல் போய் ஒரு டோக்கன் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 2 வாங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாங்கியாச்சு கைஸ். கிட்டத்தட்ட 3 வாங்கியாச்சு. அது இல்லாமல் இந்த ரிடீம் கோடு எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கலெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க எல்லாமே டிக்காக இருக்கு. 36,000 ஸ்பின் பண்ணால் அந்த எல்லா ரிடீம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2000 கிட்ட இருக்கு நம்ம கிட்ட. ஸோ 1500 வச்சு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு 500 உள்ள கிடக்கு. அது வந்து தேவையில்ல. ஆக்சுவலாக 12,000 யூசி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2 பேக் எடுத்தோம். 16 ஸோ வந்து 15 30 கிட்டத்தட்ட முடியும் போது 4000 யூசி மிச்சம் இருந்துச்சு கைஸ் பேலன்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 36,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. இதுவே என் அக்கௌண்ட்டில் லாம்போவாக இருந்துச்சுன்னா அந்த 4யுமே நான் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த 4 வச்சு நான் வந்து இது எடுத்துருக்கலாம் கைஸ், ஸ்பான் எடுத்துருக்கலாம். பட் வந்து ஸ்பான் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அது என்னங்க ஸ்பான் ஐலாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பேராஷூட்டில் இறங்குறோம். மற்றபடி அது ஃபீல் எனக்கு வரல. பட் இந்த ஸ்பான் வந்து ரியலி நல்லாவே இருக்குது கைஸ். இந்த அக்கௌண்ட்டில் எந்த லாபமுமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கிஃப்ட் கொடுத்துட்டேன் கைஸ். ஓகேங்களா? ஐயோ வேறு லெவல். நான் வந்து ரெட்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டேன். எனக்கு 22ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்துடும் கிஃப்ட்டு. ஸோ பிளாக் இல்லை, பிளாக் எடுத்துட்டேன். ஸோ பிளாக்கை நான் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம் 3. ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாவும் ரிடீம் பண்ண போகிறேன். எல்லாவும் எடுத்துருவேன். நாளைக்கு எனக்கு ரெட்டும் வரும் கைஸ். ஸோ 3 வந்துருச்சு. மித்திக் லாபியும் கிடச்சிரும் நமக்கு வேறு லெவலு. கைஸ் உங்களுக்கு இந்த 3 லாம்போவில், அதாவது நார்மலாக இருக்குல்ல 4 லாம்போ, 2 கூப் இருக்குது, ஒரு டாசியா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஜீப் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த லாம்போவில் எல்லாத்தோட ஃபேவரட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் யூஏஜெட் இருந்தாலும் எல்லாத்தோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லாம்போ தான். ஏன்னா அது கலரே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பட் இப்போ அதை விட அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டயரு கியருன்னு மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபேவரட் அந்த ரெட் லாம்போ தான், 2 சீட்டர். என்ன அது ஒரு 4 சீட்டராக கொடுத்துருந்தா இன்னும் வெறித்தனமாக இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டாக தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ நமக்கு நாளைக்கு இது கிஃப்ட் வரப்போது, பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, என்னோட செகண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி யூசி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ லாம்போவையும் எடுத்துடலாம். வேறு லெவல் கைஸ். பாருங்களேன், ஆக்சுவலாக மித்திக் வேறு ஆக்கிட்டாங்களா அந்த லாம்போவை. ஸோ நம்ம லாபிலெலாம் உள்ளே இருக்கும்போது, இன்வென்ட்ரியில் இருக்கும்போது வெறித்தனமாக இருக்குது கைஸ். என் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம ஃப்ரீயாக இருந்து விளாட்லாம். ஃப்ரீ டைமில் கிளானில் கூட ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கைஸ். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கைஸ், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜிஎம்ஐயில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ பிஜிஎம்ஐ சேல்ஸ் வந்து ட்ரஸ்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 3 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஜிஎம்ஐயில் அக்கௌண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை சேல் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி அட்மின்ட்டை மட்டும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு வீடியோ வரும், இல்லைனா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி கார் கிஃப்ட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஸ்பின் பண்ணி எடுக்க முடியலன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் கூட வாங்கிக்கலாம் கைஸ். எல்லா காருமே இருக்கும் அவைலபிளாக. குரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.